பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 27:8. Psalm 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள், செய்தியுடைய தலைப்பு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சங்கீதக்காரன் இந்த 27ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பாடுகிறத வாசிக்கிறோம். தாவீது இப்படியே பாடுறார், கர்த்தர் என் வெளிச்சம், என் கீதமானவர், எல்லாவற்றையும் அவர் பாடுறார். பாடும்போது 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவரே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. கர்த்தருடைய முகத்தை நாம் தேடணும். ஆமென். அவருடைய முகம், அல்லேலூயா, கர்த்தருடைய முகத்தை நம்ம தரிசிக்கணும். கர்த்தருடைய முகத்தை வாஞ்சையோடு தேடணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு ராஜா இருந்தாராம். காலையில் அவர் எழுந்தாராம். காலையில் எழுந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு காலையில் எழுந்து அவர் அறையிலேருந்து அவர் வந்து அவருடைய மாளிகையில் உலாவி கொண்டிருந்தாராம். உலாவி கொண்டிருக்கும்போது அந்த கோட்டையுடைய மதில் சுவர் அருகே வாசல், இந்த வாசப்படியில் வாய்க்கால், அந்த வாசப்படி அருகே ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து நின்னானான். அப்போ ராஜா அந்த பிச்சைக்காரனை பார்த்தாரான், அல்லது தர்மம் எடுக்கிறவனை பார்த்தாரா, ஐயோ காலையில் யார் முகத்தில் விழிச்சிருக்கேன் பாரு என்று ராஜா சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டாராம். அந்த வாசல் காவலாளிகள், இல்லை இப்போல்லாம் எதுவுமே ரெடி ஆகலை, நீ அப்புறமா வாங்க சொல்லி அந்த தர்மம் எடுக்கணும்னு துரத்தி அனுப்பிட்டாங்களாம். ராஜா அதுக்கு பிறகு தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் காலையில் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அவர் அரண்மனையிலிருந்து அவர் அரசவைக்கு நடந்து வந்துட்டு இருந்தாராம். வருகிற வழியில் அவருடைய கால் அந்த வாசப்படியில் இடித்து அவருடைய கட்டவிரலேருந்து ரத்தம் வந்துச்சு. ரொம்ப வலியில் அவர் துடிச்சார். மருத்துவர் வந்து உதவி செஞ்சாங்க. அப்போ அவர் அந்த வலியில் துடிச்சிட்டு இருக்கும்போது, ஐயோ எனக்கு காலில் அடிபட்டுச்சே, எதனால் இப்படி அடிபட்டுச்சு, நான் கவனம் எல்லாம் இப்படி வந்துட்டேனே யோசிச்சுட்டு இருக்க வேலையில். அப்போ அவருக்கு நினைப்பு வந்துச்சான், காலையில் இந்த பிச்சைக்கார முகத்தில் முழிச்சிட்டேன். உடனே ராஜா கட்டளையிட்டாராம், போர் சேவர்களை போய் அந்த பிச்சைக்காரன் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அரசவையில் ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். காலையில் உன் முகத்தை முழிச்சதுனால என் கட்டவிரலில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு, இவனை கொண்டு போய் தூக்கில் போடுங்க என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டாராம். அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கில் போடுறது கொண்டு போயிட்டாங்களாம். தூக்கு கயிறு அவன் கழுத்தில் மாட்டிட்டாங்களாம். மாட்டும்போது ராஜா அங்கே நின்று கொண்டிருக்கிறாராம். ராஜா கோவத்தோடு நின்று கொண்டிருந்தாராம், வலி. அப்போது அங்கேருந்து மந்திரி கேட்டாராம், அப்பா உன்னை தூக்கு போட போகிறோம், கடைசி உன் ஆசை என்ன, நீ கடைசி சொல்ல வேண்டிய காரியம் என்ன, ஆசை என்ன என்று சொல்லும்போது அவன் பயங்கரமாக சிரிச்சானா, சத்தம் போட்டு சிரிச்சானா. யாருக்குமே ஒன்றும் புரியல. என்னப்பா கடைசி ஆசை கேட்டா நீ இப்படி சிரிக்கிறியே கேட்டாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, என் முகத்துல ராஜா விழிச்சதுனால அவர் கால் அடிபட்டுச்சு, ராஜா முகத்தில் நான் விழிச்சதுனால எனக்கு என்ன வந்துச்சு, என் கழுத்துக்கு தூக்கு கயிறே வந்துச்சு, அவர் காலில் மட்டும்தான் அடிபட்டுச்சு, என் உயிரே போகுது என்று சொல்லி அவன் சிரிச்சானா. அப்போதான் ராஜாவுக்கு பல்பு எரிஞ்சிச்சான். ஐயோ என் முகத்தில் முழிச்சதுனால ஒருத்தர் சாவ போறானா என்று சொல்லி அவனை விடுதலையாக சொன்னாராம். எனக்கு அருமை தேவச்சனமே, இன்னைக்கு நாம யார் முகத்தை தேடி கொண்டிருக்கிறோம்? அவங்ககிட்ட போனா நல்லா நடக்கும், இவங்ககிட்ட போனா ஆசீர்வாதம் வந்துடும், இவங்ககிட்ட போனா பணம் கொடுத்துருவாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாங்க, இந்த மேட்ரிமோனியில போனா நல்ல வரன் கிடைச்சிரும் என்று சொல்லி பலர் பல இடங்கள்ல பல காரியங்களை பல விதங்களை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. சர்ச் இன்ஜின்ல தேடிக்கொண்டே இருக்கிறாங்க, கூகுளில் தேடுறாங்க, ஃபேஸ்புக்கில் தேடுறாங்க, சோசியல் மீடியாவில் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள். கர்த்தருடைய முகத்தை நாம தேடும் போது நம் வாழ்வில் ஆசீர்வாதம், ஆண்டவர் முகத்தை தேடும் போது ஆண்டவர் முகத்தில் இருக்கிற பிரகாசம் நம் வாழ்வில் வெளிப்படும். ஆண்டவர் முகத்தை தேடும் போது நம் வாழ்வில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், உயர்வுகளை காண முடியும். ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று இன்னும் அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு
இந்த வார்த்தைகளுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, புறப்படு, அவர் முகத்தை நாடு. கர்த்தருடைய முகத்தை நாடணுமா. சீக் மை ஃபேஸ் ஆங்கிலம் சொல்லப்பட்டது, சீக் மை ஃபேஸ். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, மேக் சர்ச் ஃபார் மை ஃபேஸ். மேக் சர்ச் ஃபார் மை ஃபேஸ். இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை ஃபேஸ்புக்கில் தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் முகத்தை, அவருடைய சமூகத்தை தேடணும். ஆமே, தேவ ஆலயத்தில் ஜப அறையில் கர்த்தரை தேடணும். உங்க உள்ளத்துல தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபத்துல கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிற இருதயம், கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழ்வதாக என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடணும், கர்த்தரோட முகத்தை தேடணும், அவர் ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. இன்றைக்கு கர்த்தரை தேடாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பொன் பொருள் என்று சொல்லி, பணம் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை தேடி கொண்டிருக்கிறோமா? காலையில நம்ம கர்த்தரை தேடணும். காலை எழுந்தோட நம்ம எதை தேடுகிறோம் என்பதை நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். வேதத்தில் இருக்கிற 2 நபர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் அந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது எசேக்கியா என்ற ராஜாவுக்கு இருந்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு தெளிவா உண்டாகிறது. என்ன கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது? எசேக்கியா கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? எசேக்கியா, உன் வீட்டு காரியத்தை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 2 Kings chapter 20 verses 1 and 2. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கவனிங்க, எசேக்கியா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா தீர்க்க சொல்றாரு, உன் வீட்டுக்காரர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், இந்த வியாதியிலிருந்து பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர் என்ற கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆனா எசேக்கியா அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கர்த்தரை தேட ஆரம்பிச்சான், கர்த்தருடைய முகத்தை தேட ஆரம்பிச்சான். அவன் சோர்புறமாய் திரும்பி, வியாதி படுக்கையில் இருக்கிறான், சோர்புறமாய் திரும்பி கர்த்தர் நோக்கி அவன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர்கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை பெற்று எசேக்கியாவுக்கு சொன்னாரு. எசேக்கியா ஆண்டவர்கிட்ட அழுதார். இன்றைக்கு யாருக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிறாய்? எப்படி ஆயில் எனக்கு லோன் கொடுத்துருங்க, எப்படி ஆயில் என்ன பாஸ் பண்ணிடுங்க, எப்படி ஆயில் எனக்கு இது செஞ்சிடுங்க என்று சொல்லி நம்ம அழுது கொண்டிருக்கிறோமா? எசேக்கியா கர்த்தரிடத்தில் அழுதான், கர்த்தரிடத்தில் அழுதான். எசேக்கியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான், என்னை நினைத்தொள்ளும் ஆண்டவர். எசேக்கியா மிகவும் அழுதான். 4 வசனத்துல வாசிக்கும் போது நடந்த என்ன காரியம் தெரியுமா? ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் முகத்தை எசேக்கியா ராஜா கர்த்தரை தேடினா. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. என்ட்ரன்ஸ் கிட்ட தான் போறாரு. அந்த மாளிகையில அவர் இருக்கிற கோட்டையில என்ட்ரன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கும் போதே எசேக்கியா அழுற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்தேன்னு பாருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிருங்க என்று எசேக்கியா அழுத ஜபத்தை கர்த்தர் கேட்டு மறுபடியும் கர்த்தரோட வார்த்தை உண்டாகுது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் என் தாசனாகிய எசேக்கியா போய் சொல்லு. என்ன சொல்ற? என்ன சொல்றாரு? உன் ஆயுசின் வருஷங்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். ஆமே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை பார்த்த உன்னை குணமாக்குவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்றைக்கு வியாதி படுக்கையில, பலவீனத்தின் நடுவில், சுகவீனத்தின் நடுவில், ஐயோ முடியாத நிலைமையில நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? டாக்டர்கள் கை விரிச்சிட்டாங்களா? நீங்க பழைக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைகள் பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டார்களா? கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. ஐயோ உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன்னுடைய விளக்கு அணைந்து போக போகிறது சொல்லி கொண்டிருக்கிறாங்களா? கர்த்தரை முகத்தை தேடு, கர்த்தர் நோக்கி கூப்பிடு. கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உன் விண்ணப்பத்தை அவர் கேட்பார், குணமாக்குவார், உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார், நிந்தைகளை மாற்றுவார், அவமானங்களை மாற்றுவார். அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் வார்த்தை உண்டாகிறது. ஆமென். உனக்கு ஆதரவாய் இருப்பேன், இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். ஆமென். உன் ஆயுசு வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா. உன் வருமானத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எசேக்கியா வாழ்வில் வந்தது. அந்த வார்த்தைகளை எசேக்கியா ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நோக்கி அழுது ஜெபம் பண்ணார். ஆண்டவர் முகத்தை தேடுற எசேக்கியா வாழ்வில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நாம கர்த்தரை தேடும் போது, கர்த்தருடைய முகத்தை தேடும் போது வல்லமையானவைகளை செய்வார். கர்த்தர் முகத்தை தேடினா மாற்றம் வரும். ஆமென். இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகம் உள்ளம். அந்த உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு முகத்தில் தெரியும். கர்த்தருடைய முகம் நம்ம மேல வருமானால் நம் வாழ்வில் இருக்கிற வெட்கம், இன்னைக்கு சிலரோட முகத்தை பார்த்தாலே தெரியும். வெட்கம், அவமானம், நிந்தையில சகித்தவங்க, அழுது புலம்பினவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் இழந்தவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாடி போய் கவலையோட துக்கத்தோட நிந்தையினால் நிறைந்திருப்பார்கள். கர்த்தர் இன்னைக்கு உன் முகத்தை பார்க்கிற, அவர் முகத்தை தேடும் போது உன் முகம் மாறும். ஆமே. அவர் முகத்தை நீ தேடணுவாய், ஆனால் உன் முகத்தை அவர் மாற்றுவார். ஆமே. நீ கர்த்தர் முகத்தை தேடணும். இன்னைக்கு உன் வாழ்வில் என்ன வேணா இருக்கலாம், ஆனா அவர் முகத்தை தேடு. அவருடைய முகத்தில் இருக்க பிரகாசம் வாழ்வில மாற்றங்களை கட்டளையிடும், மகிமையானவைகளை கர்த்தர் செய்வார். ஆமே. கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். அதான் சொல்லுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆமே. இரண்டாவது ஒருத்தர் யோவாகாஸ் ராஜா, அவர் குறித்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 2 Kings chapter 13 verses 3 and 4 வாசிக்கலாம். 3 and 4. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசேகேலின் கையிலும் ஆசேகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்பு கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். யோவாகாஸ் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவில 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்றான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்ச ராஜா. யோவாகாஸ் ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருக்கு கோபம் மூட்டினான், கர்த்தராகிய ஆண்டவருக்கு கோபம் மூட்டினான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்த யோவாகாஸ் என்ன பண்றான்? 4ஆம் வசனத்துல யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிறான். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே நீங்க தான் செய்யணும், நீங்க தான் ஆண்டவரே, நாங்க ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், தள்ளாடுகிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம், நீங்க தான் ஆண்டவரே. பொல்லாப்பானதை செஞ்ச ராஜா அவன் பார்க்கறான், நம்ம பொல்லாப்பு செஞ்சா ஜெயிச்சலாம் நினைக்கிறான், யுத்தம் பண்ணா ஜெயிச்சலாம் நினைக்கிறான். ஆனா ஒன்றும் நடக்கல. சீரியர் அவன் மேல வந்து விட்டார்கள். அப்போது அவன் கர்த்தர் இடத்துல மட்டும்தான் ரட்சிப்பு இருக்குது, கர்த்தரத்துல மட்டும்தான். இன்றைக்கு உலகத்துல எல்லா காரியங்களும் ட்ரை பண்ணி உலகத்துல பொல்லாத காரியங்களை வாழ்ந்து எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி தோத்து போய் இருக்கிறீங்களா? லாஸ்ட் சான்ஸ் ஆண்டவர் மட்டும்தான். ஆமே. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். நடந்து என்ன தன்னுமா? சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குறதினால் அவர்கள் ஒடுங்க போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆமே. சீரியாவின் ராஜாவுடைய ஒடுக்குதலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். அவனுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ பொல்லாப்பானது செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பாவிலும் மகா பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு உதவி செய்வார். அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீ காணும்படி செய்வார். அவர் தான் ரட்சகர் என்பதை நீ காணும்படி செய்வார். ஆமே. துன்மார்க்கருக்கு தேவன் செவி கொடுக்கல வேதம் சொல்லுது. ஆனா துன்மார்க்கமா வாழ்ந்த அந்த ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான்.
அவனுக்கு கர்த்தர் செவி கொடுத்தாராம். அவர் முகத்தை நீ தேடுவாயானால். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமானவனா வாழ்ந்தான், அவர் முகத்தை தேடினா அவன் செவி கொடுத்தாரு. ஆனா யோவாஸ் ராஜா பொல்லாப்பானதை செஞ்ச மனுஷன். ஆனா ஆண்டவர் சமூகத்துல வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு கேட்டான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆமென். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து கர்த்தர் சீரியர் கையிலிருந்து சத்துருக்கள் கையிலிருந்து கர்த்தர் அவங்க விடுவித்து அவங்க தேசத்துல அவன் முன் போல கூடாரங்களை குடியிருக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. சிறை வாசத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள கர்த்தர் அவங்க ஒப்புக்கூடாம கர்த்தர் கிருபையா இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் முகத்தை தேடினா அவர் உங்களை விடுவிப்பார். நீ ஆண்டவர் முகத்தை தேடினா ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். நீங்க ஆண்டவர் முகத்தை தேடினா அவர் வாழ்வில் வல்லமையானவர்களை மகிமையானவர்களை செய்வார். ஆமே. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, நீ கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு பசி தாகத்தோடு நீ தேடுவாயானால் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமே. யோவாகாஸ் ராஜா பொல்லாத ராஜா, அந்த பொல்லாத ராஜாவே கர்த்தரண்டை வந்தபோது கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செஞ்சாரே, அவனே ஆசீர்வதிச்சாரே. இன்றைக்கு உங்க வாழ்வில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கொடுப்பார். கர்த்தரை தேடு, கர்த்தருடைய முகத்தை நாடு, அவர் உங்க வாழ்வில் வல்லமையானவர்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் வசனம் அதான் சொல்லுது, என் முகத்தை தேடுங்கள், கர்த்தருடைய முகத்தை தேடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் ஆண்டவருடைய முகத்தை தேடுவேன், அவருடைய பிரசன்னத்தை நாடுவேன் என்று தீர்மானம் எடுக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே. உடைய முகத்தை தேடுகிற கிருபையும் ஸ்லாக்கியமும் ஆசீர்வாத நன்மைகளும் உடைய ஜனங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிற இந்த நாள் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய தேடுவோம், உம்முடைய முகத்தை தேடுவோம், உம்முடைய முகத்தையே தேடுவோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உலகத்தை தேடி நாட்கள் போதும், ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவை தேடி நாட்கள் போதும். ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் உலகத்தை தேடி கொண்டிருந்தோமே, அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். உம்முடைய முகத்தை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்வில் உம்முடைய வல்லமை பிரசன்னம் அனுக்கிரகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒருவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கன்னியாய்க்கும் வழிநடத்தலும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.